there is a cleansing, there will be praising. எங்க சுத்திகரிக்கப்படுதல் இருக்குதோ அங்க துதிக்கப்படுதல் உண்டாகும். துதிக்கிறது என்பது சாதாரண அது ஒரு ப்ரோசஸ் உள்ள போயிட்டு வர துதிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல சீலாவையும் பவுலையும் அடித்து நொறுக்கி ரெண்டு கையில் ரெண்டு காலத்தோடு மற்ற கட்டி உள்ள ஒரு சிறைச்சாலை வச்சிருக்கிறாங்க. ரத்தம்லாம் வேற வழி, எங்கெங்கெல்லாம் வீக்கம் இருக்குது, மணி ஒரு பக்கத்து, வேதனை ஒரு பக்கத்து. அந்த மத்தியில இதைவிட நடுவாக்கிலே தேவனை துதித்து புகழ்ந்து பாடி ஜெபம் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஐயா ஒரு கிளென்சிங், அந்த முழு சிறைச்சாலைக்கே ஒரு பரிசுத்தத்துக்கு கொண்டு வருது. முழு சிறைச்சாலைக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுது. ஐயா எங்க சுத்திகரிப்பு இருக்கோ அங்க பிரவேசிங்க. சும்மா வந்து கத்தர் முதல்ல சுத்திகரிக்கிறது. இந்த இரவுல கத்தர் உங்களுடைய டேபிளை கத்தர் கவிழ்க்க வருகிறார். நீங்க போட்டிருக்கிற ஒரு மைண்ட் செட், நீங்க வைத்திருக்கிற ஒரு திட்டம், உங்களுடைய ஃபியூச்சர் பிளான், உங்களுடைய திறன், உங்களுடைய ஒரு நம்பிக்கை எல்லாத்தையும் நீங்க கத்தர் கவனித்து அவருடைய சுத்திகரிப்புக்குள்ள நீங்க வாங்க. அவர் வைத்திருக்கிற தீர்மானத்துக்குள்ள உங்களுக்கு கொடுங்க. அவர் லீட் பண்ற மாதிரியே உங்க வாழ்க்கையை வைங்க. எதெல்லாம் கத்தர் கிளியர் பண்ணணும்னு விரும்புறாங்களோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கத்தர் உங்க வாழ்க்கையில சில ஈடு கொண்டு